வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மீன் கடை போடுவோங்க. தள்ளுவண்டியில் தாங்க கடை போடுவோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு 2 பேர் வீட்டுக்கிட்ட மீன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தாங்க. அதனால் மீன் காரில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அப்படியேவும் நானும் மாமாவும் காரில் கிளம்பிட்டோம். பையனும் ஃப்ரெண்டும் இன்னொரு தம்பி வருவான். பையன் கூட படிக்கிறேன் ஒருத்தன் வருவான். அவனும் சேர்ந்து 2 வீலரில் வந்துடுறோம்மா அப்படின்ட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கார் எடுத்துகிட்டு அங்கே சிவகாசி கிளம்பிட்டாங்க வியாபாரத்துக்கு. நம்ம கடைக்கு என்னென்ன மீன் வந்துச்சு பார்த்திங்கன்னா, வாவல் மீன், அடுத்து கடல் விரால், அடுத்து பார்த்திங்கன்னா ஊளி மீன், பாறை, நகரை, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை, பிறகு வாவல் மீன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஐட்டம் வாங்கிட்டு வருவாங்க எப்பயுமேவும். பிறகு சாலை மீன், மத்தி மீன், அதுக்கு பிறகு எனக்கு அவ்வளோதாங்க ஞாபகம் இருக்குது. அந்த தடவை ஊலியிலே பார்த்திங்கன்னா பெரிய சைஸு வேறு வாங்கிட்டு வந்தாங்க, சின்ன சைஸ் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப டல்லுங்க. ஏன்னா பிரதோஷமாக நிறைய முகூர்த்த நாள் வேறு இருந்துச்சாங்க. அதனால் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க போச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஒவ்வொருத்தராக தான், இல்லைன்னா நம்ம காலையில் போகணுன்னே கூட்டம் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வாரத்தில் அப்படி இல்லைங்க, ரொம்ப மெதுவாக தான் வந்தாங்க ஒவ்வொருத்தராகவும். அதனால் கடையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா 10 மணி 10:30க்கெல்லாம் முடிஞ்சிருங்க, நெருக்கி முடிஞ்சிடும். இந்த தடவை ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. பயந்துக்கிட்டே இருந்தேன், கடவுளே விற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் நமக்கு உதவி செஞ்சாருங்க. ஒவ்வொருத்தராக வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு 5-6 கிலோ மீன் மிஞ்சிருச்சுங்க. மீன் மிஞ்சவும் கொஞ்சம் மனசும் சரியில்லை. அப்படியே கிளம்பிட்டோம். எடுத்து வச்சுட்டு என் மூஞ்ச பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் விற்கலைங்கவும் முகமே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சிங்க. நமக்கு வர்ற லாபமே அதில் தாங்க இருக்கும். விற்கலைன்னா அந்த லாபம் அதில் நின்றும். அதனால் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு அண்ணன் மீன் பொரித்து விற்பாங்க. அதனால் மிச்சமுள்ள ஒரு 6-7 கிலோ மீனை போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கே தான் இந்த வீடியோ எடுத்தேன். மாமா போய் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே ஃபோனில் காருக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பாறை மீன் ஒரு 1.25 கிலோ மிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லி அதை பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே உறவுகளே, இதான் நம்மளோட மீன் கடை வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. ஓகே உறவுகளே, மீன் பிடிக்கும் அப்படின்றவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே பாய் உறவுகளே. எல்லாருக்கும் என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.